ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் ஒவ்வொரு பிரச்சனையினால் சஃபர் ஆகிட்ருப்போம். வறுமையால், கடன் பிரச்சனையினால், தீராத நோயினால் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. எந்த பக்கம் போனாலுமே ஏதாவது ஒரு தடை வர்றது, எந்த காரியத்தை தொட்டாலுமே அது பாதியில் நிற்கிறது, கண் திஷ்டி போன்ற பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்ருப்போம். அந்த பிரச்சனை நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, ரொம்ப உடஞ்சி போயிடுவோம். ஆனால் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு மகா மந்திரத்தை நம்மளுக்கு முருகக்கடவுளுடைய மூத்த மகன் நம்மளுக்கு அருளி இருக்கிறாருங்க. நம்ம பாம்பன் சாமிகள் அருளிய ஸ்ரீ குமரஸ்தவம் தாங்க அது. குமரஸ்தவம் முருகப்பெருமானுடைய ரொம்ப விசேஷமான 44 திருநாமங்களை உள்ளடக்கிய ஒரு மகா மந்திரங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே ஓம் அப்படிங்கிற வரியில் ஸ்டார்ட் பண்ணி நமோ நமக அப்படின்னு தான் முடியுதுங்க. பாம்பன் சாமிகள் கடுமையான வெட்பு நோயால் பாதிக்கப்பட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணி அந்த நோயை குணப்படுத்தியதா வரலாற்று குறிப்பில் கூறப்பட்டிருக்குதுங்க. அப்படி பார்க்கும்போது இது சிறந்த நோய் தீர்க்கு மந்திரமாகவும் அதனால பார்க்கப்படுது. ஆனால் இதோட முக்கிய பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் வாங்கணும்னு ஆசை இருக்கும், அதில் ஏதாவது ஒரு தடையும் வந்துட்டே இருக்குங்க. அந்த மாதிரி தடை இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லும்போது அதில் இருக்கிற தடை விலகி வீடு வாங்கும் பாக்கியத்தை உண்டாக்கி தருதுங்க. உடல் நோயால் ஒரு சிலர் ரொம்ப பாதிக்கப்பட்டு எந்த மருத்துவத்தை பார்த்தாலுமே நம்மளுக்கு அது குணமே ஆயிருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லும்போது அதோட தாக்கம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்ல இருந்து கம்மியாகி அது குணமாகுது, இல்லைன்னா அதோட தாக்கம் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த மறைமுகமான எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, தேவையற்ற எண்ணத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஏதாவது நினைச்சு பயப்பட்டுட்டே இருக்கிறவங்க, கண் திஷ்டி போன்ற விஷயங்கள்லாம் நீங்கி நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நல்ல தைரியத்தையும் நேர்மறை ஆற்றலையும் இந்த மந்திரம் நம்மளுக்கு கொடுக்குது. இந்த மந்திரத்தை நம்ம எப்போ சொல்லலாம் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை அன்னைக்கு நம்ம இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம். ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது, ஒரு தீர்வே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மண்டலம் 48 நாள் நம்ம கணக்கு வச்சு இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணால் அதுக்கான தீர்வு நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ இந்த வீடியோலயே நம்ம இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ண போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பாராயணம் பண்ணுங்க. ஓம் ஷண்முகபதையே நமோ நமக. ஓம் ஷண்மதபதையே நமோ நமக. ஓம் ஷட்கிரீவபதையே நமோ நமக. ஓம் ஷட்கிரீடபதையே நமோ நமக. ஓம் ஷட்கோணபதையே நமோ நமக. ஓம் ஷட்கோஷபதையே நமோ நமக. ஓம் நவநிதிபதையே நமோ நமக. ஓம் சுபநிதிபதையே நமோ நமக. ஓம் நரபதிபதையே நமோ நமக. ஓம் சுரபதிபதையே நமோ நமக. ஓம் நடச்சிவபதையே நமோ நமக. ஓம் ஷடாஷரபதையே நமோ நமக. ஓம் கவிராஜபதையே நமோ நமக. ஓம் தபராஜபதையே நமோ நமக. ஓம் இகபரபதையே நமோ நமக. ஓம் புகழ்முனிபதையே நமோ நமக. ஓம் ஜெய ஜெயபதையே நமோ நமக. ஓம் நயனயபதையே நமோ நமக. ஓம் மஞ்சுளபதையே நமோ நமக. ஓம் குஞ்சரிபதையே நமோ நமக. ஓம் வள்ளிபதையே நமோ நமக. ஓம் மல்லபதையே நமோ நமக. ஓம் அஸ்தரபதையே நமோ நமக. ஓம் சஸ்தரபதையே நமோ நமக. ஓம் சஷ்டிபதையே நமோ நமக. ஓம் இஷ்டிபதையே நமோ நமக. ஓம் அபதபதையே நமோ நமக. ஓம் சுபோதபதையே நமோ நமக. ஓம் வியூகபதையே நமோ நமக. ஓம் மயூரபதையே நமோ நமக. ஓம் பூதபதையே நமோ நமக. ஓம் வேதபதையே நமோ நமக. ஓம் பூரணபதையே நமோ நமக. ஓம் பிராணபதையே நமோ நமக. ஓம் பக்தபதையே நமோ நமக. ஓம் முக்தபதையே நமோ நமக. ஓம் அகாரபதையே நமோ நமக. ஓம் உகாரபதையே நமோ நமக. ஓம் மகாரபதையே நமோ நமக. ஓம் விகாஷபதையே நமோ நமக. ஓம் ஆதிபதையே நமோ நமக. ஓம் பூதிபதையே நமோ நமக. ஓம் அமரபதையே நமோ நமக. ஓம் குமாரபதையே நமோ நமக. இந்த சக்தி வாய்ந்த குமரஸ்தவ மந்திரத்தை நம்ம டெய்லியும் படிக்கலாம், டெய்லியும் கேட்கலாம். நீங்களும் இதை வீட்டில் டெய்லியும் பாராயணம் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு இந்த மந்திரம் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதையை நம்மளுக்கு வகுத்து கொடுக்கும். முருகப்பெருமான அருள் நம்மளை எப்பவுமே காத்து நிற்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஆன்மீக வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றிங்க. முருகாச்சரணம்.